this is Nakshatra. You're watching me on behindwoods.com. Right now, we are ready for our release of our movie called Do. It's releasing very soon. So, very anxious and nervous at the same time. But enjoying the anxiousness also. So, and I have to talk about the director, who's main reason for the whole movie to be such a nice entertainment movie. He's made sure that it's very enjoyable to all ages. அதை இழந்தாதான் உனக்கு தெரியும். காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா, மனந்தா லவ் லவ்னு அடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போன குடிக்கும், பைத்தியம் பிடிக்கும், காதல் கசக்குதையா. I love you. My co-star is Sanjay. He's already done in Mandinam Partene. After that, there is another heroine called Sangeeta in the movie. Adukapram, the other artists in the movie are Urvashi ma'am and Rajesh sir as my dad, and Urvashi ma'am has Sanjay's mom in it. So, and there are Jaggan, Jeeva, Natraj for it's a full comedy pack. All Mailsami and Manobala sir, everyone are there in the movie. So the whole movie, as you can guess that it will be a nice fun movie. இந்த மாதிரி புதுசா குடிக்கிறவனுங்க புதுசா லவ் பண்றவங்க சாவகாசெல்லாம் கட் பண்ணுடாப்பா. கொய்யால நடைய மாத்து. Songs, it's been done by new music directors. It's their first movie too. Abhishek and Lawrence in it. So all the songs நான் எனக்கு ஏன் படம்ன்றதுக்காக நான் சொல்ல, பட் சீரியஸ்லி ஆல் சாங்ஸ் ஹவ் கம் ரியலி வெல். நீங்கள் இப்போல்லாம் ரேடியோவில் கேட்டுட்ருக்கணும். ரொம்ப சிம்பிள் சாங் எல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சைமில்டேனியஸ்லி டிஆர் சாரோட டூடான்ற ஒரு சாங் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு இப்போவே. ஸோ ஐ ஹோப் ஆல் தேட் ஹெல்ப்ஸ் த மூவி ஈவன் மோர். This movie is releasing on August 5th. So everyone, please take your friends and family and everyone you know and please go watch the movie. Behind Woods viewers வணக்கம். நான் அபிஷேக் from the duo அபிஷேக் லாரன்ஸ். டூ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் நாங்கள். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் காமெடி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. they have done a very good picturization of the movie as well as the சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆச்சு. and thanks for making it a hit. காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. இதுக்கு முன்னாடி நான் வந்து மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன் போபோ சசி அவர்கிட்ட. அது இல்லாமல் கமல் சார்கிட்ட வந்து சவுண்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். மன்மதன் நம்பு, உன்னை போல் ஒருவன் இந்த படத்துலலாம். டூவில் மொத்தம் 5 songs. ஃபர்ஸ்ட் சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கையத்தோட வேணாம், ரஞ்சித்தும் விஜய் திவ்யாவும் பாடியிருக்காங்க. இட்ஸ் அ ஃபாஸ்ட் பெப்பி நம்பர். கையத்தோட வேணா, காலில் விழ வேணா, கண்ணால பேசு போதும். அடுத்தது ஒரு நாள் விடுமுறை. இந்த சாங் வந்து ஹரிச்சரனும் பிரசாந்தினியும் பாடியிருக்காங்க. இட்ஸ் மெலடி சாங், ரொமான்டிக் சாங் இது. ஒரு நாள் விடுமுறை நீ எடுத்தால் விழிகள் மட்டும் சுரமடிக்கும், மறுநாள் உன்னை பார்ப்பதற்கு உன் தெருவில் கால்கள் அடம் பிடிக்கும். டூடா டிஆர் சாரும் நானும் லாரன்ஸ் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பாடியிருக்கோம் இந்த சாங்கை. இட்ஸ் அகைன் அ ஃபாஸ்ட் நம்பர். நதியிலே சிலம்பரசன் சார் பாடியிருக்காரு வித் நாமுத்துக்குமார் சார் லிரிக்ஸ். இட்ஸ் அ மாண்டட் சாங், லவ்
ஓட ஃபீல் பற்றி பாடுற ஒரு சாங். நதியிலே அலை ஒன்று மறுபடி மிதக்குதே, ஞாபகத்தின் கதவுகள் அடிக்கடி திறக்குதே. பாபா மலேசியன் பாப் சிங்கர் ரேஷ்மனு ஃபர்ஸ்ட் வாட்டி தமிழில் பாடியிருக்காரு இந்த பாட்டை. அண்ட் இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வென்ச்சர் இன் டு இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரி. மொத்தம் இதில் 5 songs. ஸோ 5 songs அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். டிஆர் சார் வந்து ஆக்சுவலி அந்த பாட்டு நாங்கள் கம்போஸ் பண்ணி முடித்தோடனே யார் பாடு வச்சா நல்லா இருக்குன்ற ஒரு டைலமாவில் இருந்தோம் நாங்கள். ஸோ அப்போது எங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வாய்ஸும் சரி, ஒரு கமாண்டிங்கான ஒரு வாய்ஸும் இருக்கணும் அந்த பாட்டில். ஸோ வி தாட் டிஆர் சார் இந்த பாட்டு பண்ணால் இட் வில் பி மோர் ஜஸ்டிஸ். ஸோ அதனால தான் இந்த பாட்டுக்கு நாங்கள் டிஆர் சார் பாடு வச்சுருந்தோம். இந்த மாதிரி புதுசாக குடிக்கிறவனுங்க புதுசாக லவ் பண்ணுறவங்க சாவகாசெல்லாம் கட் பண்ணுண்டாப்பா. ஐயால நடைய மாத்து. நான் ஆக்சுவலி ஒரு பெரிய இளையராஜா சாரோட ஃபேன். ஸோ ராஜா சார் இன்ஸ்பிரேஷனாக தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ இந்த கதைக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி நாங்கள் ஆர்ஆர் பண்ணியிருக்கோம். புதுசாக நாங்கள் எதுவும் பண்ணல. சீன் ரிக்குவயர்மெண்ட், அந்த சீனுக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை நாங்கள் எந்த அளவுக்கு எங்களால் முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமாடா? புதுசா வயலின் கத்துக்கிறவன் ரூம்ல வாழ்ற மாதிரி. டூன்ற படம் இப்போது August 5th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் இந்த படத்தை பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கையும் உங்களோட பிளெஸிங்ஸும் எங்களுக்கு கொடுக்கணும். தேங்க்யூ.